நேரலையில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இப்பொழுது கூட இந்த நேரலையில் வந்திருக்கின்ற உங்களுக்காகவும் எனக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் நாம் பிரார்த்தனை ஏறெடுக்க போகிறோம். ஒரே ஒரு விஷயம், கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் கண்மணிபுற பாதுகாத்தீர், நடத்தினீர். ஆண்டவரே, தேவைகளை சந்தித்தீர். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி. இப்பொழுதும் நேரலையில் வந்திருக்கின்ற இன்றைய நீதிமொழிகள்ல 16வது அதிகாரம் பரிசுத்த வேத ஆகமத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒருவேளை இன்றைக்கு நான் புதிதாக லைவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பிகோல்ட் ஜீசஸ் இஸ் கம்மிங் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுகிற ஒவ்வொரு இறை வார்த்தையும் உங்களுக்கு வந்தடையும். ஆகவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே நீதிமொழிகள் 16வது அதிகாரம், மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுக்கு அநேக யோசனைகள் வரும், இருதயத்துல நிறைய தோன்றும். அதை செய்திடலாமா, இதை செய்திடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாம்னு சொல்லி நிறைய காரியங்கள் உங்கள் இருதயத்தில் தோன்றும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். ஆண்டவர் மட்டும்தான் உங்கள் வாயின் வழியாக பேச முடியும். வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்குது. ஆகவே மனதின் யோசனைகள், இந்த மனசு 1000 பேசுங்க, 1000 நினைக்கும், 1000 சொல்லும். ஆனா நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால், கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல யோசனைகளை கொடுக்க முடியும். அடுத்த வசனம் சொல்லுது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் அவங்க பார்வைக்கு அது சுத்தமா இருக்குது, ஆனா கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் என்னென்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், எந்த வழியில போய்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு போகிற இந்த வழி சுத்தமான வழி நம்ம நினைக்கலாம், இல்ல ஆனா அதை ஆண்டவர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நீங்க தேவ பிரசன்னத்தோடு இருக்கிறீங்களா, தேவனுக்கு பிரியமான வழிகளை செல்லுகிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நிறுத்து பார்க்கிறவராயிருக்கிறார். அடுத்து, உன் செய்கைகளை ஒப்புவி, கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீங்க ஒரு காரியத்தை, ஒரு செயல்பாட்டை, ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை யார்கிட்ட ஒப்படைக்கணுமா? கடவுளிடத்துல, கர்த்தரிடத்துல ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவர் உங்கள் செயல்களை, உங்கள் வேலைகளை அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் அவர் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படும். நேரலையில் வந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே, உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் ஒருவேளை ஜெபிப்பதற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய அலைபேசி எண், வாட்ஸ்அப் நம்பர் 9578393276க்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பித்தார்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை என்று சொன்னால் இப்பொழுதே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் அனுப்புவீர் என்று சொன்னால் கண்டிப்பாக இப்பொழுதே நாங்கள் அதை ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தருகிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த லைவ்ல வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக வாழ்த்துகிறேன். ஆகவே கர்த்தர் சகலத்தையும் நமக்கென்று தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். எப்படிங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் தமக்கென்று படைத்தார். அவருக்காகவே, நமக்காகவே படைத்த தேவன் தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனையும் படைத்திருக்கிறார். அப்ப 2 வழிகள், நீதியின் பாதை, துன்மார்க்கனுடைய பாதை. அப்போ தீங்கான பாதையில போறவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அந்த பாதை விட்டு விலகி நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள். ஆகவே இந்த நேரத்தில் கூட நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் சொல்லுகிறாரு, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார்.